மகிமை என்ன ஆகணும்? உள்ள இருக்கிறது வெளியே வந்தா தானே பார்ப்பாங்க. உள்ள இருக்கிறது வெளியே வருமா? கண்டிப்பா வந்துதான் ஆகணும். உள்ள இருக்கிறது வெளியே வந்துதான் ஆகணும். மரியாளுக்கு உள்ள இருந்த இயேசு வெளியே வந்தார். உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தை உங்கள் ஆவியின் மனுஷனுக்குள்ள, உங்கள் ஆவியின் கற்பத்துல இருக்கிற வார்த்தை இருக்க, வாக்குத்தத்தங்கள் இருக்க, அது எல்லாம் வெளியே வந்துதான் ஆகணும். உங்கள் கண்களும் பார்க்கும், உங்கள் அயலகத்தாரும் பார்ப்பார்கள், உங்களை தூஷித்தவர்களும் நிந்தித்தவர்களும் பரியாசம் செய்தவர்களும் பகைத்தவர்களும் பார்ப்பார்கள். இனிமேல் வருகிற நாட்கள் மகிமை காணப்படும் நாட்கள். கரத்தை உயர்த்தி இன்னைக்கு செய்திக்கு முன்னால என்ன worship? மகிமை. தேவா மகிமை, ஐயா மகிமை காணப்படும். ஓகே, இத உங்களுக்கு விளக்கி சொல்ல போறேன். முதலாவது ஆசரிப்பு கூடாரம், இரண்டாவது தேவாலயம், மூன்றாவது பிந்தின ஆலயம். ஆனா அவங்களுக்குள்ள அந்த வச்ச மகிமைக்கும், ஆசரிப்பு கூடாரத்தில் வச்ச மகிமைக்கும், சாலமோன் கட்டிய தேவாலயத்தில் வச்ச மகிமைக்கும், பிந்தின ஆலயத்தில் தேவன் வச்ச மகிமைக்கும், உங்களுக்குள்ள வச்சிருக்கிற மகிமைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் வேத வசனத்துக்குள்ள எடுத்து காண்பிக்க போகின்றேன். முதலாவது யாத்ராகமத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரம். எல்லாம் எடுங்க. யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் வாசிக்க போறோம் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். 40ஆம் அதிகாரம் 33, 34 எடுத்தவங்க வாசிங்க. 1, 2, 3. பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்குதிரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. இப்ப கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை, வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. இன்னைக்கு எதை மனசுல வைக்கணும்னு? மகிமை காணப்படும். வலது இடதுபுறம் பார்த்து மகிமை காணப்படும் சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. சீக்கிரமாய் காணப்பட போகுதுன்னு சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. காணப்பட்டுச்சுன்னு சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. நான் மகிமையை பார்க்கிறேன்னு சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. இந்த மகிமை வேற எங்குமே இல்லை, எனக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, இப்ப கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 1, 2, 3 வாசிக்க. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாய் பகலில் கர்த்தருடைய மேகம் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. பாருங்க, அவர்கள் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாய். அப்ப இவங்க பிரயாணம் பண்ணும் போதெல்லாம் இவங்க கண்களுக்கு பிரத்யட்சமா இவங்க பார்த்தாங்க. பகலில் மேக ஸ்தம்பத்தை பார்த்தாங்க, இரவில் அக்கினி ஸ்தம்பத்தை பார்த்தாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பகலிலும் மகிமையை பார்த்தார்கள், இரவிலும் மகிமையை பார்த்தார்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள், ஒரு மாதத்துக்கு 30 நாட்கள், 31 நாட்கள், ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். ஒவ்வொரு நாளும் பிரத்யட்சமாய் கர்த்தருடைய மகிமையை பார்த்தார்கள். அந்த மகிமை எங்க இருந்துச்சு? ஆசரிப்பு கூடாரத்துல. ஒண்ணு. ஓகே, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம். 7, 8 எடுங்க, சீக்கிரம் எடுங்க. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1, 2, 3 நான் வாசிக்க போறேன். எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. 1, 2, 3. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. இதை சத்தம் போட்டு வாசிங்க. அக்கினி இறங்குகிறதையும்
கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் 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 மகிமையை எல்லாரும் கண்டார்கள். ஐயா, இனிமே பிரத்யட்சமாய் தேவன் தம்மை வெளிப்படுத்த போகிறார். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் தேவ மகிமை ஆலயத்தில் நிரப்பினதை பிரத்யட்சமாய் தங்கள் கண்களினாலே கண்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதை உங்க மனசுல வைக்கணும்? மகிமை காணப்படும். கரத்தை உயர்த்தல சொல்லுங்க. வலது இடதுபுறம் பார்த்து மகிமை காணப்படுன்னு சொல்லுங்க. சீக்கிரம் எல்லாரும் பார்க்க போறாங்கன்னு சொல்லுங்க. மகிமையில் வெளிப்படுகிற சுதந்திரத்தை எல்லாம் நான் பார்க்க போறேன்னு சொல்லுங்க. மகிமையில் வெளிப்படுகிற நன்மை எல்லாம் நான் பார்க்க போறேன்னு சொல்லுங்க. மகிமையில் வெளிப்படுகிற அற்புதம், செழிப்பு எல்லாவற்றையும் நான் பார்க்க போறேன்னு சொல்லுங்க. நான் மட்டும் பார்க்க போறதல்ல, எல்லாரும் பார்க்க போறாங்க, தேசம் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓகே. லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 23, 24. லேவி 9, 23, 24. எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. 1, 2, 3 வாசிங்க. பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும். ஹல்லேலூயா. மோசே ஆரோனும் உள்ள போறாங்க, ஆசரிப்பு கூடாரத்துல போறாங்க, பலிகள்லாம் செலுத்துறாங்க. பலிகள்லாம் செலுத்திட்டு வெளியே வந்து தங்கள் கரங்களை உயர்த்தி சபையாரை ஆசீர்வதித்தார்கள். கர்த்தருடைய மகிமை சபையார் எல்லார் கண்களுக்கு முன்பாக காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, எங்க வேலை ஆண்டவர்கிட்ட போறது வெளியே வந்து உங்களை சபிக்கிறது இல்ல, வெளியே வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறது, வெளியே வந்து உங்கள் மேல ஆசீர்வாதத்தை பேசுறது. அதான் எங்க வேலை. நாங்க ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் ஜனங்கள் மேல் இறங்குகிறத எதன் மூலம் நாம் அறிகிறோம்? எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள். எங்கே ஊழியக்காரன் ஆசீர்வாதத்தை பேசுறானோ, எங்கே தேவ மனுஷன் சபையார் மேல ஆசீர்வாதத்தை சொல்றானோ, அங்கதாயா தேவனுடைய மகிமை மேனிஃபெஸ்ட் ஆகும். அந்த மகிமைய சபையார் எல்லாரும் பார்ப்பார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு பின்னாலதான் மகிமை இருக்கு. மகிமைக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கு, ஆசீர்வாதத்துக்கு பின்னால மகிமை இருக்கு. உள்ளே போய் வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். சபையார் கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே. இப்போது பிந்தின ஆலயம், அதாவது சாலமோன் கட்டின ஆலயம் அல்ல, செருபாபேலும் யெசுவாவும் சேர்ந்து கட்டின ஆலயம். ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஆகாயின் புஸ்தகம். ஓகே. முதலாவது 3ஆம் வசனம். 1, 2, 3. 1090ஆம் பக்கம். 1, 2, 3 வாசிங்க. இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வைக்கு ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? தீர்க்கதரிசி கேட்கிறாரு, இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை உங்களில் கண்டவர்கள் யார்? அதாவது வயதானவங்களை பார்த்து கேட்கிறார்.
சாலமோன் ஆலயத்தை கட்டின போது அங்க ஆலயத்துல மகிமை இறங்குச்சு. அந்த முந்தின மகிமையை கண்டவர்கள் யார்? இப்போது இதை பார்க்கிறதுக்கு ஒன்றுமில்லாதது போல் உங்களுக்கு காண்கிறது அல்லவா? இல்லை இல்லை, அந்த முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும்? பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? பிந்தின ஆலயத்தின் மகிமை அந்த முந்தின மகிமை ஆலயத்தின் பார்த்தாங்க இல்லையா, அந்த மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். ஐயா, இனிமே இதுவரை நாம் காணாதத பெருசா பார்க்க போறோம். அதை தேவன் தம்முடைய மகிமையின் வழியாக வெளிப்படுத்த போகிறாரே தவிர ஒரு மனிதன் மூலமாக அல்ல, தேவ மகிமை மூலமாகவே தேவன் வெளிப்படுத்த போகிறார். ஆனால் ஒவ்வொரு தேவ மனுஷனும் தேவனை மகிமைப்படுத்துகிற தேவ மனுஷனாய் இருக்கும் போது சந்தேகமே இல்லை, அவன் மூலம் தேவ மகிமை வெளிப்படும். அந்த மகிமை அந்த முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பெரிய மகிமையாக இருக்கும். அந்த பெரிய மகிமையில ஆசீர்வாதம் என்ன? அந்த பெரிய மகிமையில இயேசுவினுடைய ஊழியத்தை பார்க்கிறோம். இந்த ஆகாய் 2வது அதிகாரத்தின் தீர்க்க தரிசனம் இயேசுவை குறித்து ஆகாய் சொல்வதை புரிந்து கொள்ள வேண்டும். கரத்தை உயர்த்தி ஓகே. 6ஆம் வசனம் வாசிங்க. 6, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். 7ஆம் வசனத்தை சத்தம் போட்டு வாசிங்க. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர். இயேசு வருகை குறித்து தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. சகல ஜாதிகள். இங்க தீர்க்கதரிசி யூதர்கள் புறஜாதிகள் எல்லாருக்கும் சேர்த்து சொல்லுகிறார், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் என்ன செய்வாரா? ஆவியானவர் இயேசு கிறிஸ்து. இங்க பிந்தின ஆலயத்தின் மகிமையில யாரை பார்க்கிறோம்? ஆவியானவரை பார்க்கிறோம். பிந்தின ஆலயத்தின் மகிமையில யாரை பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். பிந்தின ஆலயத்தின் மகிமையில யாரை பார்க்கிறோம்னு கேட்பேன். நீங்க ஆவியானவரை பார்க்கிறேன்னு சொல்லணும். முந்தின ஆலயத்துல ஆவியானவரை குறித்து சொல்லப்படல, இயேசுவை குறித்து சொல்லப்படல. ஆனா பிந்தின ஆலயத்தில் ஆவியானவர் குறித்து சொல்லப்படுகிறது, தேவகுமாரன் இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. முதலாவது ஆவியானவரை குறித்து 2:5 வாசிங்க. 1, 2, 3 வாசிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டு இருப்பார். என்ன செய்யுங்க? ஆவியானவர். ஐயா, மகிமை வெளிப்படுத்துகிற ஊழியத்துல, மகிமை காணப்படுகிற ஊழியத்துல யார் ஊழியம் செய்கிறார்? ஆவியானவர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரால் ஆகும். ரொம்ப ஜெபம் பண்ணி தண்ணீர் கொடுக்காமே ஜெபம் பண்ணி நான் மகிமையை கொண்டு வர போறேன்னா அவன் ஏமாத்துறான். அவன் தன்னுடைய வயிற்றை சார்ந்து கொண்டவன், அவன் தன் கிரியை சார்ந்து கொண்டவன். நோ, ஆவியானவர் உங்கள் நடுவே நிலை கொண்டு